கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களிலே என்னுடைய கண்ணீர் என் நெந்தை மாறாதா? நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் வாங்கிட்டு வந்த வரம் வாழ்க்கை அப்படிதான், நான் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு சாபமாக தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்குது. அநேக புலம்பிக் கொண்டிருக்கிற நாட்களிலே அநேக நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஏன் ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமான காரியம் சொல்லி ஏன் நம்ம வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கப்பட்டன? வேதம் சொல்கிறது, உனக்கு ஒரு வழியாக அந்த 7 வழியாக ஓடி போவார்கள். நீதிமான் 7 தடவை வந்து அவன் எந்திரிச்சு நிற்கக்கூடிய பலனான கொடுப்பான். இந்த நாளையே பார்க்கக்கூடிய காரியம், உனக்காக வழிகள் திறக்கப்படும். வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்களை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை என்னுடைய வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் எப்பொழுது திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவ ஜனமே, இஸ்ரவேல் உங்கள் வாக்கிலே ஆண்டவர் இன்று உங்க வாசலை திறந்து கொடுப்பார். இஸ்ரவேல் கானானுக்கு நேராக சென்ற போது பார்வோனுடைய சேனைக்கு அப்புறம் சிவந்த சமுத்திரத்துக்கு அப்புறம் 2ஆக இருந்தது. அந்த கானானை பிரவேசித்துக்கு போன உடனே எரிய கோட்டை தான் அவங்களுக்கு பதில் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார் அந்த ஜனங்களை பார்த்து? யோசுவா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாட்கள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரிக்காமலும் உங்கள் வாயினாலே சத்தத்தை காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்படப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே நான் உங்களுக்கு சொல்லும் நாட்கள் வரைக்கும் ஆர்ப்பரிப்பாயாக என்று கட்டளையிட்டு நான் சொல்ற நாட்கள் வரைக்கும் அமைதியா இருக்கப்பட வேண்டும். 6 நாட்கள் எரியோ கோட்டையை ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் சுத்தி வரப்பட வேண்டும். அந்த எரியோ கோட்டையை ஒரு நாளைக்கு ஒரு முறை 6 நாட்கள் நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. நீங்க ஜெபத்தோடு இருக்கணும். நான் எப்போ ஆர்ப்பரிக்க சொல்கிறேனோ அப்பொழுது நீங்க ஆர்ப்பரிங்க என்று சொல்லி அவள் மௌனமாக இருந்தாள். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த 6 நாட்களும் எரியோ கோட்டையை அதை சுற்றியும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். சொன்னபடியாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் கொடுத்தார். 1 நாள் 2 நாள் 3 நாள் 25 ஆண்டுகள் கர்த்தர் சமூகத்தில் ஆபிரகாம் காத்திருந்தார். சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேற்றி முடிந்தது. அது வைக்கும் முறுமுறுக்களை மறுதலிக்கலை விசுவாசமா இருந்தார்கள். இந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 6 நாளும் எது பேச வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம், அமைதியா இரு. ஆனால் 6 நாளும் அந்த எரியோ கோட்டையை சுற்றி ஒவ்வொரு நாளைக்கு வரணும். ஆனால் பேசக்கூடாது. நான் எப்போ சொல்லுகிறேனோ அப்பொழுது அந்த ஆர்ப்பரிங்க என்று சொல்லி மௌனமாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். உன் அடைக்கப்பட்ட வாசல் உனக்கு திறந்து கொடுப்பேன்.
உன் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பேன், உயர்ந்த ஸ்தலத்திலே உனக்கு வேலைகளை கொடுப்பேன் சொல்லியும் நம்ம விசுவாசம் இல்லாமல் அற்ப விசுவாசமா எண்ணி நம்மளோட ஆசீர்வாதத்தை தன் வாயின் மூலமாகவே அறிக்கை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம். மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் உள்ளது. நாட்கள் ஆக ஆக விசுவாசம் தோய்ந்து போய்விடும். கர்த்தர் செய்வாரா, செய்யாமல் போயிடுவாரா? உங்க விசுவாசத்திலே பிசாசானவன் அநேக நாட்களே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவான். ஆனா இந்த ஜனங்களை பார்த்தோம், 6 நாட்களும் அந்த எரியோ கோட்டை ஒரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாட்கள் நடந்த பாவம், ஆசாரியர்களும் உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேல் ஜனங்களும் சுற்றி ஒரே தடவை வந்து நின்றுக்குங்க. 6 நாள் செய்யுங்க. 7ஆவது நாள் 7 தடவை அந்த எரியோ கோட்டையை என்ன செய்யுங்க, சுற்றி வாருங்கள். நான் சொல்லும் போது ஆர்ப்பரிங்க. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தமோ சண்டையோ ஒன்றுமே தெரியாது. யோசுவா 6ஆம் அதிகாரம் 20-21 எடுத்து வாசிங்கள். எக்காலங்களை ஊதுகையில், எக்காலங்களை ஊதுகளிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு, எக்கால சத்தத்தை கேட்டு மகா ஆரவாரத்தோடு இந்த ஜனங்கள் என்ன செய்ய, மகா ஆர்வத்தோடு ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்தார்கள். முழங்கையிலே அலங்கம் இடிந்து விழுந்தது. அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அவங்க ஒன்றுமே செய்யல. யாத்திராகம் 14 சொல்லி, நீயும் சும்மா இருப்ப, யுத்தம் தேவனுடையது, பழிவாங்க தேவனுக்குரியது. ஆண்டவர் சொன்ன வைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பட்டணத்தை 6 நாட்கள் 7ஆம் நாள் ஆர்ப்பணிச்சிருந்த அந்த எரியோ மதில்கள் விழுக்கப்பட்டன. தொடர்ந்து வாசிங்க. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவர்களையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் வெட்டி சாய்த்து விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, தேவன் வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். உனக்கு செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். அவர் செய்து முடிக்கிற வைக்கும் பிசாசானவன் உன் விசுவாசத்தை களங்கம் பண்ணி அற்பமாக எண்ணப்படுவான். ஆகினால்தான் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை 6 நாட்கள் இங்கே பேசக்கூடாது, முறுமுறுத்தக்கூடாது, மௌனமா இருங்க. ஆனா சுற்றி வாங்க. நடந்தது என்ன? எக்காலம் ஊதும் போது அந்த மதில்கள், எரியோ கோட்டைகள் மதில்கள் விழுக்கப்பட்டன. எல்லாரும் வெட்டி சாய்த்தார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னால் 6 நாட்களும் உங்க சுய வேலை செய்யுங்க. 7ஆவது நாள் ஆண்டவர் சமூகத்தில் பரிசுத்தமான ஓய்வு நாளை நீ ஆசீர்வதிப்பாயாக. நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்து முடிக்கிற வைக்கும் மௌனமாய் ஜெபித்து ஜெயம் எடுங்கள். தேவன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். திருமணம் ஆகும்போது, வேலைக்கு போகும்போது, உங்கள் சபை போதுகிறோ, ஊழியக்காரர்களோ, தேவதாசர்களோ, ஆவிக்குரிய தகப்பனோ, நிச்சயமாக அந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க ஜெபிக்கும் போது உனக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொடுப்பான். அது மட்டும் இல்ல, அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, சாபத்தீடான பொருள்களை தொடாத அப்படின்னு சொன்னார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. சாபத்தீடானதை ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாதபடிக்கு இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். இந்த காரியம் முடிகிற வைக்கும் அந்த பொருள்களை, சாபமான பொருள்களை தொடக்கூடாது. மௌனமா இருக்கணும், சுத்தி வரணும், பேசக்கூடாது, முறுமுறுத்தக்கூடாது. அருமையான கர்த்தர் தேவன், துதியில் மத்தியில் வாசம் செய்த தேவன். இதே நிலைமையில் தான் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க.
ஜெபித்தாங்க, துதிச்சாங்க. அந்த அலங்கம் எப்படி எரிக கோட்டை விடுக்கப்பட்டதோ சிறைச்சாலை கதைகள் திறக்கப்பட்டன. கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ புது பலன் அடைவார்கள், கழுகு போல இளைப்பாறுதல் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா உங்க போதகரோ, நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ, உங்க போதகர் வாக்கு தத்தம் கொடுத்திருப்பா. அந்த வாக்கு தத்தம் முடிகிறவைக்கு ஜெபிங்க. கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர், உன் கிரியை நான் நடந்துக்கிறேன், கொஞ்ச பலத்தோடு நீ இருக்கிறாய், நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்ட மாட்டான். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எந்தெந்த பிசாசான கதவுகள் அடைக்கப்பட்டதோ அந்த வாசல்களை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. அடைக்கப்பட்ட வாழ்க்கையில சிறையுண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் திறந்த வாசல் கொடுத்து தெய்வ ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.